ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வீடியோ சீரிஸ் 3 எந்த சாப்டருக்கு அப்படின்னா ரேஷியோ அனாலிசிஸ். இந்த சாப்டரில் வந்து தேர்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். 4 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோவில் 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா வீடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா, இதில் 2 ரேஷியோ கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல ப்ராப்ளம் பார்த்துருவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் 2 டைப்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து சேல்ஸு, கிராஸ் ப்ராஃபிட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ், டிவிடெண்ட் ரிசீவ்டு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கிராஸ் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம முதல்ல ரேஷியோ அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் சம் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் கேட்டகரியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபார்முலா நாம் வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சாதான் ரேஷியோ அனாலிசிஸ் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முலா அப்படின்னாவே இந்த கிராஸ் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் தான். ஏன்னா எப்பவுமே ப்ராஃபிட் ஷுட் பி கம்பேர்டு வித் தி சேல்ஸோட கம்பேர் பண்ணி தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ரைட் சைடில் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டுட்ருக்கேன். கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் சிம்பிளாக ஜிபின்னு கொடுத்துருக்கேன். நெட் சேல்ஸ்னால் டோட்டல் சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் சேல்ஸ் வரும். இது இன்ட்டு 100 போடுறப்ப ரேஷியோ வந்து நமக்கு பர்சன்டேஜில் வரும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பாருங்கள், செகண்ட் லெஃப்ட் சைட்லேயே சம்ம பார்த்துருங்க. கிராஸ் ப்ராஃபிட் 2,60,000 இருக்குது. அதுவும் ஜிபி அது அப்படியே எடுத்துக்கிறோம். சேல்ஸ் 5 lakhs இருக்குது ஃபர்ஸ்ட் ஐட்டமாக, அது எடுத்துக்கிறோம். ஸோ 2,60,000 டிவைடட் பை 5 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 52% வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வருது. இதுதான் ஆன்சர். அப்போ அந்த கம்பெனி 52% கிராஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன் ரிலேஷன் டு த நெட் சேல்ஸ். ஸோ இந்த 2 வேரியபிள்ஸ், 2 ஐட்டம்ஸ் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 2 ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரியுதா? ஈஸியாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிபி பை நெட் சேல்ஸ் இன்டு 100. அடுத்து செகண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்குறாங்க. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100. இப்போ ஜிபி பை நெட் சேல்ஸ் இன்டு 100 வந்து ஜிபி ரேஷியோக்கு ஃபார்முலா. நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100 ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ராஃபிட் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, நெட் ப்ராஃபிட் டைரெக்டாக கொடுக்கல. அதனால் நெட் ப்ராஃபிட்டை வந்து ஒர்க்கிங்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, முதல்ல நெட் ப்ராஃபிட்னா நமக்கு தெரியும், ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து போட்டுட்டு இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதனால் டைரெக்டாக ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 2,60,000 இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம். இங்கே 2,60,000 மைனஸ் வந்து என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000, அதை மைனஸ் பண்ணிட்டோம். செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 40,000 மைனஸ், அப்புறம் மைனஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் 20,000. இன்கம் வந்து கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப் 5,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து 15,000, அதையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இன்கம் இருந்தது, டிவிடெண்ட் ரிசீவ்டு 20,000, அதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மைனஸ் அண்ட் ப்ளஸ் பண்ணுறப்ப, அதை மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து ஃப்ரம் தி கிராஸ் ப்ராஃபிட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 1,50,000 நெட் ப்ராஃபிட் வருது. ஓகேவா? இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு 1,50,000 டிவைடட் பை நெட் சேல்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 lakhs. இதில் சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லாதனால சேல்ஸுவே நம்ம நெட் சேல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெட் சேல்ஸ் 5 lakhs போட்டு இன்ட்டு 100 போடுறப்போ நமக்கு 30% ஆன்சர் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் புரியுதா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் மட்டும் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சம், ரொம்ப சிம்பிள் சம்மு. இதை வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி உங்களுக்கு எதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ ப்ராப்ளம் 2 போகலாம். ப்ராப்ளம் 2 இன் ரேஷியோ அனாலிசிஸில் வந்து சம் பார்ப்போம். தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரிலேட் டு தி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அருண் அண்ட் கோ ஆஸ் ஆன் 31/3/2010. அருண் கம்பெனியோடைய டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரேஷியோஸ் அதிகமாக கேட்குறாங்க, பர்டிகுலர்ஸும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன ரேஷியோ கால்குலேட் லாஸ்ட் லைனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, செகண்ட் ஒன் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரியே தான். அதோட சம் அதர் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ஃபோர்த் ஒன் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஓகேவா? ஸோ சம்ஸ்
இது எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட்டும் இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முதல்ல ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு அப்புறம் செகண்ட் சம் போடுறப்போ ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா எதுவுமே ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 போன சம்லேயே பார்த்தோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் சம்லேயே நமக்கு வந்து நமக்கு இருக்குது இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஐட்டம் 58,000 இருக்குது, சேல்ஸ் 2 lakhs இருக்குது. அப்போ வந்து நம்ம 58,000 டிவைடட் பை 2 lakhs இருந்தது இல்லையா? ஆனால் சேல்ஸ் ரிட்டர்ன் சம்மில் கொடுத்ததுனால நெட் சேல்ஸ் வந்து தனியாக ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். போன சம்மில் சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை, சேல்ஸ் ரிட்டர்ன் 8,000 மைனஸ் பண்ணுறப்ப வி கெட் நெட் சேல்ஸ் 1,92,000. அப்போ 58,000 டிவைடட் பை 1,92,000 இன்ட்டு 100 போடுறப்ப நம்ம ஆன்சர் வந்து 30.21%. 30.21% வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ்க்கு மட்டும்தான் சின்ன ஒர்க்கிங்ஸு. சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்ததுனால அதை மைனஸ் பண்ணிவிட்டு நெட் சேல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஃபார்முலா போலாமா? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. செகண்ட் சம்மில் பார்க்கறனால இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ நெட் ப்ராஃபிட்டும் சம்பளம் இருக்குது. சம்பளம் பார்ப்போம் பாருங்கள். ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சம் அமௌண்ட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நெட் சேல்ஸை டிவைட் பண்ணுறோம். இன்ட்டு 100 போடுறப்ப நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 8.65% வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. அடுத்து தேர்டு போகிறோம். சேம் இதே தான் கால்குலேஷன். தேர்டு வந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து ஃபார்முலா லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதாவது வீடியோ 2ல். இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லையா? அதை வந்து டிவைடட் பை நெட் சேல்ஸ் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா, ஏன் 100ன்னு போடுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ் வந்து எல்லாமே இன்ட்டு 100 போட்டு நம்ம ஆன்சர் வந்து வில் கம் இன் தி பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் சிஜிஎஸ்ன்னு சுருக்கமாக சொல்கிறோம். இப்போ நமக்கு நெட் சேல்ஸ் சம்பளம் இருக்கு 1,92,000. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். 2 ஒர்க்கிங்ஸ் இந்த இருக்குது. அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்னென்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா சிஜிஎஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் வந்து 1,92,000, அதான் நெட் சேல்ஸ் தான் எடுத்துக்கணும். மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 58,000 மைனஸ் பண்ணுறப்ப வி கெட் 1,34,000 வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இந்த 1,34,000 நீங்கள் மேலே ஃபார்முலாவில் ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஈக்குவல் டுல போட்டு 1,34,000 எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா சேலரி, அட்வர்டைசிங், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சேலரி ஆஃப் சேல்ஸ்மேன், அட்வர்டைசிங், ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், ரெண்ட்டு, ஸ்டேஷனரி, டெப்ரிசியேஷன், ஆஃபீஸ் சேலரி, ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் சம்மை கூட திருப்பி எகெயின் எடுத்து பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 30,400 வருது. இப்போ அந்த 30,400 1,34,000 இங்கே ப்ளஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ டிவைடட் பை போட்டுக்கோங்க. நெட் சேல்ஸ் தான் நமக்கு தெரியும் 1,92,000 இன்ட்டு 100 போகிறப்ப வி கெட் 85.63%. ஓகேவா? 85.63% ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஓகேவா? இதான் வந்து இந்த கொஞ்சம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெட் சேல்ஸால் டிவைட் பண்ணோம். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ரேஷியோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் சேம் கிடையாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100 நான் இருக்கிற ஃபார்முலா லிஸ்ட்டில் கூட செகண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நமக்கு தெரியணும், அப்புறம் நெட் சேல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை மட்டும் ஒரு ஒர்க்கிங்ஸாக போட்டு கால்குலேட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 58,000 நமக்கு தெரியும். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்னொரு தடவை கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த தேர்ட் ஃபார்முலாவில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ 30,400 வந்தது. இப்போ அந்த 30,400 இங்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கனால எகைன் கால்குலேட் பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுறப்ப அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்.
ஓகேவா? ஸோ 27 we get 27,600 as a ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதை கொண்டு போய் மேலே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. நெட் சேல்ஸ் வந்து 1,92,000 into 100 போட்டப்போ 14.38% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வருது. ஓகேவா? ஆப்ரேட்டிங் ரேஷியோ வேறு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வேறு. ஓகேவா? ஸோ 4 தான் கேல்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சது, செகண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் போய்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் 3 இன் ரேஷியோ அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள், டீட்டெயில்ஸ் பர்டிகுலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் கேல்குலேட் பண்ணுற ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளத்தையும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ் கேல்குலேட் பண்ணோம். இது வந்து கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோனா இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோ, அதாவது சால்வென்சி ரேஷியோஸில் வரும். அதுலேயும் இது பர்டிகுலராக ஷார்ட் டேர்ம் சால்வென்சி ரேஷியோஸ். அதெல்லாம் தியரிட்டிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து ஃபார்முலா எழுதுங்க. அமௌண்ட்டை வந்து கொடுத்துக்கிற பர்டிகுலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உள்ளே ஃபிட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணலாமா? 7 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். எப்படி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோலாம் ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியான ஃபார்முலாவாக அதை எடுத்து ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கரண்ட் ரேஷியோக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஈஸியாக ஃபார்முலாவில் டேர்ம் பாருங்கள், கரண்ட்டுன்னு இருக்குது. அதை வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம காம்பினேஷன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இந்த சம்ம ஒரு 7 டீட்டெயில்ஸ் இருந்தது. இதில் கரண்ட் அசட்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்காம இண்டிவிஜுவல் கரண்ட் அசட்ஸாக கொடுத்ததுனால அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கரண்ட் அசட்ஸ் இருக்குது அப்படின்னா கேஷ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் டெட்டார்ஸு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். கரண்ட் அசட்ஸ்னாவே இதுதான் ஃபார்முலா கிடையாது. கேஷு, டெட்டார்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள், இது எல்லாமே வரும். நான் கரண்ட் அசட்ஸ்னால் என்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்ன, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நம்ம சேனலில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் 3 ஐட்டம்ஸ் given as current assets. அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்போ we are getting 6,80,000 rupees கரண்ட் அசட்ஸ் வருது. அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் அதே மாதிரி தான். இந்த சம்மில் 4 ஐட்டம்ஸ் இருக்குது. பில்ஸ் பேயபிள் ப்ளஸ் கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் டியூ இருக்குது. ஓகே, 4 ஐட்டம்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த சம்மில் கொடுத்ததுனால அந்த 4 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப we are getting 3,34,000 வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் வருது. ஸோ கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் ஃபார்முலா அப்போ 6,80,000 டிவைடட் பை 3,34,000 வர்றப்போ ஆன்சர் 2.036:1. ஏன்னா சால்வென்சி ரேஷியோஸ் எல்லாமே ப்ரொபோர்ஷனாக நம்ம கொடுக்கணும். இதை ரேஷியோ 2.036:1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம 2.036 மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? 1 அப்படிங்கிறது ரேஷியோ அப்படிங்கிறதுனால 1 அப்படிங்க ஈஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். அதனால் 1 நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வரக்கூடிய ஏன்னா எவ்வளோ ரேஷியோ நீங்கள் வந்து டிவைட் பண்ணி 50 வந்தால் கூட 50:1 தான். 100 வந்தால் கூட 100:1 தான். 42 வந்தாலும் 42:1 தான். ஓகேவா? இந்த சைடு வரக்கூடியது எல்லாமே 1 காமிக்கிறோம். இல்லை காமிக்காம விடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ கரண்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கரண்ட் ரேஷியோ கேட்காம சம்ஸே இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து லிக்விட் ரேஷியோ. லிக்விட் ரேஷியோக்கு கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் ரேஷியோக்கு போட்டோம் இல்லையா? இங்கே லிக்விட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ்னு ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஃபார்முலா பார்த்துங்க லிக்விட் ரேஷியோங்கனால லிக்விட் அசட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ லிக்விட் அசட்ஸ் செப்பரேட்டாக ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா கரண்ட் அசட்ஸுக்குள்ளே தான் லிக்விட் அசட்ஸும் இருக்குது. அதனால் கரண்ட் அசட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ரிமைனிங் அமௌண்ட்டு தான் வந்து லிக்விட் அசட்ஸ். அதனால் கரண்ட் அசட்ஸ் 6,80,000, அதில் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வி கெட் 3,20,000 rupees. அப்போ அந்த 3,20,000 rupees தான் லிக்விட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ லிக்விட் அசட்ஸ் அல்லது குயிக் அசட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் கரண்ட் அசட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து லிக்விட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்லேயே. ஸோ அதனால் எகெயின் நம்ம இன்னொரு ஒர்க்கிங்ஸ் தேவையில்லை. 3,34,000 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன? 0.96:1. நான் சொன்னேன் இல்லையா? 1 தான். எவ்வளோ வந்தாலும் சரி 1 நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 0.96:1. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. இது வந்து ஷார்ட் டேர்ம் சால்வென்சி ரேஷியோவில் தேர்ட் ஃபார்முலா. ஆக்சுவலாக இருக்கிறது 3 ஃபார்முலாஸ் தான் ஷார்ட் டேர்ம் சால்வென்சியில் இருக்குது. இந்த சம்மில் இந்த 3மே கவர் பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னென்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸு ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இன்னும் சொன்னால் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ப்ளஸ் ஈஸி, அதாவது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் எடுத்துக்கிறோம். இந்த 3 ஷார்ட்
ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோலையும் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் முன்னாடி மட்டும் தான் மாறுது. கரண்ட் அசட்ஸுக்கு டோட்டல் எடுத்துக்கிறோம். க்ளோசிங் ஸ்டாக் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் அசட்ஸ் கிடைக்கும். அப்சல்யூட் லிக்விடிட்டி வந்து எக்ஸாக்டான அப்சல்யூட் லிக்விடிட்டின்னா ரொம்ப ஈஸியாக உடனே வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அசட்ஸை தான் வந்து அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து கரண்ட் அசட்ஸில் மைனஸ் பண்ணி ஏன் லிக்விட் அசட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா டு கன்வெர்ட் இன்டு கேஷ். ஸ்டாக் நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டாக் இருக்குது குடோனில், அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். உடனே நம்ம வந்து லிக்விட் உடனே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட் தான் லிக்விட் அசட்ஸ். அதனால் டோட்டல் அசட்ஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ் எல்லாமே என்ன டெஃபினேஷன் சொல்லுவோன்னா 1 இயர்க்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ் சொல்லுவோம். ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் கொஞ்சம் டைமுக்கு 1 இயர் மேக்ஸிமம் எடுக்கும். அப்படிங்கிறனால தான் அதை வெளியே எடுத்துட்டு நம்ம ரிமைனிங் வந்து குயிக் அசட்ஸ் அல்லது லிக்விட் அசட்ஸ் சொல்கிறோம். இந்த இடத்துல கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து இந்த சம்மில் ரெண்டும் சேர்ந்து 36,000 கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம இந்த சம்மில் இல்லை, அதனால் நம்ம வந்து 36,000 மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இல்லாதனால விட்டுட்டோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 3,34,000 பாருங்க, செகண்ட்லேயே கூட அந்த அமௌண்ட் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.108:1. ஓகேவா? இந்த 3 ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்ஸ் அகேன் நீங்கள் பாருங்கள், இது ப்ராப்ளம் ரிலேட்டட் வீடியோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து 4th ப்ராப்ளம் பார்த்தலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. 4 ப்ராப்ளம் ஒரே வீடியோவில் கொடுக்கலான்னு நினச்சதுனால, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போகுது. இருந்தாலும் ஒரே வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நிறைய ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணிக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4th ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிவன் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட்டாகவே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அப்படி கொடுக்கல, பர்டிகுலர்ஸாக தான் இருந்தது. இது பேலன்ஸ் ஷீட்டே கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 6 கேல்குலேஷன் கேட்டிருக்காங்க, 6 ரேஷியோஸ் கேல்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. இதில் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் போன சம்மில், அதனால் ஈஸியாக இருக்கும். கரண்ட் ரேஷியோ என்ன ஃபார்முலா ரீகால் பண்ண முடியுதா? கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த சம்மில் கரண்ட் அசட்ஸ் வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இங்கே கேஷ் அண்ட் டெட்டாஸ் ஸ்டாக் தான் இருக்குது. 3 ஆட் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் 8 lakhs வந்து கரண்ட் அசட்ஸ். கீழேயே நீங்கள் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க, அது அந்த ஃபார்முலாக்கு உண்டான ஐட்டம்ஸ் வந்து ஃபார்முலா என்ன இருக்கோ அந்த ஐட்டம் சம்மில் டைரெக்டாக கொடுக்கலன்னா அந்த ஃபார்முலா கீழேயே ஒரு 2 லைன் கேப் விட்டுட்டு நீங்கள் ஒர்க்கிங்ஸை போடுறீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணதை ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா? இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ 8 lakhs கரண்ட் லைபிலிட்டிஸும் பேங்க் ஆர்டர் ப்ளஸ் கிரெடிட்டர்ஸும் இந்த சம்மில் இருக்குது. 2 ஆட் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் 3 lakhs. ஸோ 8 lakhs டிவைடட் பை 3 lakhs வந்து 2.67:1 எல்லாத்துலேயுமே வரும். அது ஓகேவா? சால்வன்சி ரேஷியோஸ் எல்லாமே வரும். இப்போ குயிக் ரேஷியோ போயிடலாம். குயிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோங்கிறது ஒரே ஒன்று தான், சேம் தான், ஆனால் நேம் தான். ஸோ அந்த இடத்துல லிக்விட் அசட்ஸ் காமிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக தான் குயிக் அசட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கிறனால குயிக் அசட்ஸுக்கு வந்து ஃபார்முலா நான் முதல்ல சொல்லியிருக்கேன் போன சம்மில். கரண்ட் அசட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஜென்ரலாக ஸ்டாக்குன்னு சொன்னாவே அது க்ளோசிங் ஸ்டாக் தான் மீனிங் கொடுக்கும். ஸோ கரண்ட் அசட்ஸ்லேருந்து ஸ்டாக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா 3 lakhs வருது. அதை நீங்கள் ஃபார்முலாவில் போடுங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் இந்த இடத்துல திரும்ப உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த 3 lakhs எடுத்துட்டிங்கன்னா 1:1 வருது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் இதான் சேம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, தேர்ட் ஒன். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இந்த சம்மே வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க சேம் ப்ராப்ளம். லாங் டேர்ம் டெப்ட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நமக்கு என்னன்னு தெரியணும், லாங் டேர்ம் டெப்ட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லாங் டேர்ம் டெப்ட்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் ப்ளஸ் டிபெஞ்சர்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து சம்மில் வந்து என்ன இருந்ததுன்னா பார்த்துருவோமா? சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, லாங் டேர்ம் லோன்ஸ் இல்லை, 11 lakhs. அதனால் டிபெஞ்சர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இது கூட இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒன்று கேல்குலேட் பண்ணியிருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். லாங் டேர்ம் லோன்ஸ்னால் 0 + 11 lakhsன்னு போட்டிருந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டிபெஞ்சர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால 11 lakhs எடுத்துட்டோம். அது ஃபார்முலாவில் எடுத்துக்கோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஃபண்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் டோட்டல், தி கலெக்ஷன் ஆஃப் அல்லது டோட்டல் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குண்டான அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் கேபிட்டல் வந்து அவங்க ஷேர் பர்ச்சேஸ் பண்ணது, கம்பெனியில் ரிசர்வ் ப்ராஃபிட் வந்து ரிசர்வ் கிரியேட் பண்ணது, பேலன்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறது, அது எல்லாமே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா இந்த 3 ஐட்டம் தான் எல்லா சம்லையுமே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை 3 ஆட் பண்ணுறப்ப இதில் வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னதெல்லாம் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ 5 lakhs + 3 lakhs தான். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க.
5 lakhs plus 3 lakhs 8 lakhs. So 11 lakhs divided by 8 lakhs வந்து 1.375 is to 1 the answer. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. உங்களுக்கு புரியறதுக்காக பாருங்கள், ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒவ்வொரு ரேஷியோ கால்குலேஷனும் தனித்தனி ஸ்லைடாக கொடுத்துருக்கேன். ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்கேன், நம்ம தேர்ட்லையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் தேர்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில். ஸோ 5 lakhs அப்படி எடுத்துக்கோங்க. 8 lakhs வருது இல்லை, ரெண்டு ஆட் பண்ணுறப்போ 8 lakhs வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் டோட்டல் அசட்ஸ்லேருந்து நம்ம வந்து குட்வில் இருந்தால் மைனஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இந்த சம்மில் குட்வில் இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். குட்வில் வந்து லைவ் அசட் சைட்லேயே இல்லை. ஸோ டோட்டல் அசட்ஸ் பாருங்கள், அசட் சைட் டோட்டல் 22 lakhs. நீங்கள் அதனால் இந்த 22 lakhs நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக திரும்பி நான் சம்முக்கு போயிட்டு வரேன். ஸோ 22 lakhs, 8 lakhs டிவைடட் பை 22 lakhs டிவைட் பண்ணிங்கன்னா 0.36 is to 1. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th one போகலாம். ஃபிக்ஸட் அசஸ் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசஸ் ரேஷியோக்கு ஃபிக்ஸட் அசஸ் டிவைடட் பை டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபிக்ஸட் அசட்ஸுங்கிறது சம்மில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தோன்னே தெரியும், லேண்ட் அண்ட் பில்டிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சம்மில் 14 lakhs இருக்குது. டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் மட்டும் ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு வரும். இந்த 3 ஆட் பண்ணுறோம், அதோட டிபெஞ்சரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டிபெஞ்சர் 11 lakhs, அதே ஆட் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் 19 lakhs. அப்போ 14 lakhs டிவைடட் பை 19 lakhs போட்டிங்கன்னா 0.74 is to 1 இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர் ஃபார் ஃபிக்ஸட் அசஸ் ரேஷியோ. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்முலா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறதும் நமக்கு என்னன்னு பார்க்குறோம். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ்னால் FIBSன்னு சொல்லுவாங்க. FIBS அப்படிங்கிறப்ப என்னென்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வாங்கினவங்களுக்கு ஃபிக்ஸடாக டிவிடெண்ட் கொடுப்போம், ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுப்போம். டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்குறது. டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அது கடன் வாங்கின மாதிரி தான் இல்லையா, அப்போ ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால அது ரெண்டுமே ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சம்மில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இல்லை, அதனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுக்கக்கூடாது, அதை எடுக்காதீங்க. ஸோ டிபெஞ்சர்ஸ் 11 lakhs அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சம்மில் இருக்கிறதே ஒரே ஒரு கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான். அதனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs ப்ளஸ் 3 lakhs போடுறப்ப 8 lakhs வருது. சப்போஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரெண்டு கேபிட்டலுமே கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 11 lakhs டிவைடட் பை 8 lakhs போட்டிங்கன்னா 1.375 is to 1 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ப்ராப்ளம் ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுங்கன்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரே வீடியோவில் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து நிறைய டைம் நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் சம் புரியும். சம்மை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து சம்மை வந்து ஒவ்வொரு ஸ்லைடாக ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோன்னு பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, இன்னும் வேறு எது மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ 22 minutes மேலே போயிடுச்சு, ரொம்ப லென்த்தி வீடியோ தான், ஆனால் போர் அடிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோ அப்படிங்கிறனால ஒரே வீடியோவில் நான் 4 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.